இன்றைய கூட்டத்தில் கர்பலா வரலாறும் படிப்பினையும் இந்த தலைப்பில் சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். கர்பலான்றது ஆரம்பம், கர்பலாவுடைய ஆரம்பம்ன்றது அதனுடைய வேர் எங்கே இருக்குதுன்னு சொன்னாக்கா அசல்ல உஸ்மான் ரலியல்லாஹுடைய மரணத்தில் இருக்குது. ஹிஜ்ரி 656 உஸ்மான் ரலியல்லாஹு வந்துட்டு சில எகிப்தியர்கள் கொலை செய்கிறாங்க. 656 656 ஹிஜ்ரி கிபி. அப்போ இந்த கொலை ஏன் நடந்துச்சு என்னன்றதுக்கான பல்வேறு விளக்கங்கள் ஒவ்வொரு தரப்புலையும் கொடுக்கப்பட்டுச்சு. அது ஒரு மாதிரி என்னது முடிக்கப்படாத ஒரு கேஸ் இது, உஸ்மான் ரலியல்லாஹுடைய மரணம்ன்ற விஷயம். அப்போ இவருடைய சொந்தக்காராக இருந்த முஆவியா இதுக்கு பழி வாங்கணும், உஸ்மானை கொன்னவர்களை கண்டுபிடிச்சு பழி வாங்கணும்னு சொல்லி அப்போ ஒரு நிபந்தனை வைக்கிறாரு. அப்போது உஸ்மான் ரலியல்லாஹுக்கு அப்புறம் அலி ரலியல்லாஹுக்கு கிலாஃபத் வருது. அப்போ இந்த டிமாண்ட் இருந்துட்டு இருக்கிறப்போ அலி ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், மதினால அது வரைக்கும் இருந்த இஸ்லாமிய தலைமையகத்தை கூஃபாக்கு மாத்துறாங்க இந்த டைமில். அப்போ இது ஒரு வடுவு இன்னும் ஜாஸ்தியாகுது. ஆல்ரெடி நம்ம ஒரு டிமாண்ட் வைக்கிறப்போ அதுக்கு இவர் கவனம் செலுத்தாமல் இவர் கேபிட்டல் சிட்டியை மாத்துறதில்ல கவனமாக இருக்கிறாரு அப்படின்றது. இது வேறு ரீசன் இருக்குது அலி ரலியல்லாஹுக்கு, அது பொறுமையாக டீல் பண்ணணும்னு சொல்லி அவங்க யோசிச்சது. பட் இது எல்லாமே வெளிப்படையான இதில் வரல. அப்போது கூஃபாக்கு இந்த தலைமையகம் மாறுது. இது மாறினதுன்றது இஸ்லாமிய அரசில் மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தினுச்சு, மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினுச்சு. அதில் ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னு சொன்னாக்கா, இஸ்லாமிய அரசு அது வரைக்கும் மதீனால இருந்த வரைக்கும் பிரச்சனை பெருசாக வரலை. இந்த இஷ்யூ இருக்கு இல்லையா, கூஃபாக்கு மாத்துனதுன்றது இது சடனாக எடுத்த முடிவில்லை. மாறாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு காலம் பின்ன உமர் ரலியல்லாஹு காலத்திலேருந்து இருக்கிற டிமாண்டு என்னன்னு சொன்னாக்கா, சிரியாவுக்கு இல்லைன்னாக்கா கூஃபாக்கு தலைமையகத்தை மாற்றணுன்ற இந்த நிபந்தனை. காரணம் என்னன்னு சொன்னாக்கா, இந்த ரெண்டும் தான் இஸ்லாமிய அரசை ரொம்ப பவர்ஃபுல்லானதுன்ற இமேஜ் கொடுத்தது. ரோம பாரசீக பேரரசு வீழ்த்தப்பட்டதுன்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா. இஸ்லாத்தின் இதில் இஸ்லாமிய அரசால இந்த ரோம பாரசீக அரசு வீழ்த்தப்பட்டதுன்று. இப்போ ரோம பேரரசுன்றது எதை பேஸ் பண்ணி அன்னைக்கு இயங்கிட்டு இருந்ததுன்னு சொன்னாக்கா, இன்னைக்கு இருக்கிற சிரியா ஜோர்டான் அந்த ரீஜன். பாரசீக பேரரசுன்றது இன்னைக்கு இருக்கிற ஈரான் ஈராக் இந்த ரீஜன். அப்போ கூஃபா அவங்களுக்கு அன்னைக்கும் கேபிட்டல் சிட்டி, இன்னைக்கும் இந்த டைமில் இவங்க மாற்றினப்பவும் அது கேபிட்டல் சிட்டியாக வைக்கிறாங்க. இது பின்னாடி இருக்கிற பாலிடிக்ஸ் என்னன்னு சொன்னாக்கா, இஸ்லாத்தின் கீழே இவங்க வந்துட்டாலும், இஸ்லாமிய அரசின் கீழே வந்துட்டாலும் இந்த ஊர் பெருமை அந்த கிபர் இவங்களுக்கு போகலை. அப்போ இதுக்கு முன்னாடி இஸ்லாம் அல்லாத சித்தாந்தத்தின் கீழே உலகத்தை நாம் கண்ட்ரோல் பண்ணுவோம். இன்னைக்கு அதே கண்ட்ரோலை இஸ்லாத்தின் பேரால பண்ணணுன்ற இந்த ஆர்வம் உள்ளுக்க இருந்த இந்த ஆர்வம் தான் இந்த ரெண்டு பேரரசுகளுக்கும் அந்த பகுதியில் இருந்த மக்கள் டிமாண்ட் பண்ணதுக்கான ரீசன். இங்கே டமாஸ்கஸ்க்கு மாத்துறதா இருந்தாலும் சரி, கூஃபாக்கு மாத்துறதா இருந்தாலும் சரி, பின்ன இருந்த பாலிடிக்ஸ் என்னன்னு சொன்னாக்கா, இதற்கு முன்னாடி எங்க கண்ட்ரோல்ல இருந்துச்சு உலகம், இன்னைக்கு எங்க கண்ட்ரோல்ல வரணுன்றது. அப்போ இது இந்த நிலையில தான் அலி ரலியல்லாஹு என்ன செய்யறாங்கன்னு சொன்னாக்கா, கூஃபாக்கு மாத்துறாங்க. பின்ன மாத்திட்டு கிபி 661 காரிஜியாக்களால அலி ரலியல்லாஹு கொல்லப்படுறாங்க. இது கொல்லப்படுறப்போ எப்படி இருந்தது நிலைமை, இஸ்லாமிய அரசனுடைய நிலைமை என்னவா இருந்ததுன்னு சொன்னாக்கா, முஆவியா ரலியல்லாஹு இந்த டிமாண்ட் வச்சதுக்கு அப்புறம், உஸ்மான் ரலியல்லாஹுடைய கொலைக்கான அந்த பழி தீர்க்கணுன்ற டிமாண்ட் வச்சதுக்கு அப்புறம் அலி ரலியல்லாஹு அதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்டாததுனால இது ரெண்டு ஒரு மாதிரி கோல்டு வார் ஸ்டார்ட் ஆனிச்சு. முஆவியா ரலியல்லாஹுக்கும் அலி ரலியல்லாஹுக்கும் இடையில இந்த கோல்டு வார் இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ அலி ரலியல்லாஹு இறந்ததுக்கு பின்னாடி, ஷஹீதானதுக்கு பிறகு என்னாச்சுன்னு சொன்னாக்கா, அது ரொம்ப பகிரங்கமாக வெளியே வர ஆரம்பிச்சது முஆவியா ரலியல்லாஹு அவருடைய தரப்புல இருந்து.
அப்ப கிட்டத்தட்ட ஒரு ஒரு பேரரசுக்கு 2 கலீஃபாக்கள்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பக்கம் ஈஸ்டர்ன் ரீஜனை கண்ட்ரோல் பண்றது, இவங்க இந்த சைடு கண்ட்ரோல் பண்ணன்ற மாதிரி இருக்கிறப்போ, இதற்கு பின்னாடி கலீஃபா பொறுப்புக்கு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு பிறகு இப்ப வந்த 6 மாசத்துல இவங்க ஃபீல் பண்றாங்க என்னன்னு சொன்னாக்கா, ஒரு கிலாஃபத்ன்றது ஒண்ணுதான், 2 இருக்கிறது வந்துட்டு விர்ச்சுவலா இருக்கிறதுன்றது அது மீனிங்லெஸ்ஸா இருக்குதுன்னு சொல்லி இவங்க என்ன செய்யறாங்க, உடன்பாடுக்கு வந்துட்டு கூப்பிடுறாங்க. அப்ப கடைசி வரைக்கும் பெரிய லெவல்ல வந்துட்டு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய தரப்புல இருந்து பெரிய சப்போர்ட் இல்லாததுனால ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முடிவு இருக்கிறாங்க. என்னன்னு சொன்னாக்கா, மொத்தமாக ஆட்சி பொறுப்பு முஆவியாவுக்கு கொடுத்துறது. டிமாண்ட் என்னன்னு சொன்னாக்கா, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலம் வரைக்கும் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் ஆட்சி செய்யணும். கண்டிஷன் நம்பர் 1, பெருசான கண்டிஷன் இது 1. 2வது, எந்த விதமான கூறும் போடக்கூடாது. இஸ்லாமிய பேரரசு இன்னைக்கு இருக்கிறதுல எந்த விதமான கூறு போடக்கூடாது. இது நமக்கு முன்னாடி இருந்தவங்களுடைய உழைப்புல கிடைச்சிருக்கிறது. அப்ப இதுல எந்த விதமான பர்சனல் இன்ஃபுளுன்ஸுக்கு இதுல இடம் கொடுக்க கூடாது, ரீஜனலிசம் கிரியேட் பண்ணக்கூடாது. 2. 3வது கண்டிஷனு, தன்னுடைய தான் ஹயாத்தா இருக்கு, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஹயாத்தா இருக்கிற வரைக்கும் தனக்கு பின்னாடி யாரு கிலாஃபத்துக்கு வரணும்ன்றதுக்கான முடிவு எடுக்கக்கூடிய அறிவிப்பையோ அல்லது ஒரு குழுவையோ ஏற்படுத்தக்கூடாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு கலீஃபாக்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, மஷூராவின் அடிப்படையில் முஸ்லிம்கள் தேர்ந்தெடுத்தாங்க. அப்ப அது மாதிரி முஆவியாவுக்கு பிறகும் முஸ்லிம்கள் தங்களுடைய தலைமையை தேர்ந்தெடுத்துக்குவாங்க. அதுக்கு முஆவியா வந்துட்டு எதுவும் முயற்சி செய்யக்கூடாது. தனக்கு பின்னாடி இன்னார் வாரிசு கலீஃபாண்டோ அல்லது இவங்கெல்லாம் சேர்ந்து கலீஃபா வந்துட்டு உருவாக்குவாங்கன்னு ஒரு குழுவை ஏற்படுத்துறதுன்ற வேலையோ இருக்கக்கூடாதுன்ற மினிமம் இந்த 3 கண்டிஷன் வந்து வைக்கிறாங்க. இந்த 3வது கண்டிஷனுக்கு அர்த்தம் என்னன்னாக்கா, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு செட்டப் எல்லாம் அவங்க ஏற்படுத்த போய் தான் இவர் இந்த கண்டிஷன் வந்துட்டு வைக்கிறார். அப்ப முஆவியா ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வராரு. என்னன்னு சொன்னாக்க, இந்த 3 நான் ஒத்துக்கிறேன், எனக்கு பிறகு நான் மௌத்தாயிட்டேன்னு சொல்லி சொன்னாக்கா, எப்படி உங்கள்ட்ட இருந்து இப்ப எனக்கு வந்துச்சோ அந்த மாதிரி எனக்கு பிறகு இது உங்களுக்கு வரும்னு சொல்லி அவர் ஒத்துக்கிறார் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப இந்த அக்ரிமெண்ட்டுடைய பேஸ்ல இந்த பிரச்சனை அதோட முடியுது. முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னா, அவருடைய சகோதரர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, பின்னும் மற்ற சகோதரர்கள், அவங்களுடைய சகோதரிகள், அவங்க குடும்பம் எல்லாமே இப்ப எங்க இருக்கிறாங்க, கூஃபால இருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு டிரான்ஸ்பர் பண்ணப்ப வந்தவங்க. இப்ப இந்த அக்ரிமெண்ட்க்கு பிறகு இவங்க எல்லாருமே மதீனாக்கு கிளம்பி போயிடலாம். மதீனாக்கு போய் கொஞ்ச நாள்ல ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுக்கு விஷம் வச்சு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்படுறாங்க. யார் செஞ்சா என்ன, அது வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் தெரியாத விஷயம். ஆக ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு விஷம் வச்சு கொல்லப்படுறாங்க. அப்பவும் இஷ்யூ ஆனது, இது முஆவியாவுடைய வேலையா இருக்குன்னு சொல்லி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வந்துட்டு அதெல்லாம் முடிச்சிட்டாங்க. அது அல்லாஹ் கிட்ட பொறுப்பு சாட்டிட்டு இதை விட்டுறாங்க. இப்ப இந்த நிலையில என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னாக்கா, மதீனாவுடைய ஆளுநராக மர்வான் அப்படின்றவரை வந்துட்டு முஆவியா போடுறாரு, நாமினேட் பண்றாரு. இந்த மர்வான் எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லி சொன்னாக்கா, ஃபித்னா பண்றது இருக்கு இல்லையா, சண்டை மூட்டி விடுறது, அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு இவர் மேல நிறைய சார்ஜஸ் வந்துட்டு இருக்குது. ஏன் இவரை போடுறப்பயும் இஷ்யூ வந்தது. ஏன் போடுறாங்கன்னு சொல்லி சொன்னாக்கா, இந்த இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுடைய கொலை, பின்ன இந்த கிலாஃபத்தை விட்டு கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இருக்கிற இந்த அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு நிலை, இதெல்லாம் அப்படியே இருக்கிறப்பவே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மதீனால இருக்கிற காலத்துல மதீனாவுடைய ஆளுநர் மாற்றப்படுறது ஒரு பொலிட்டிக்கல் இது ஸ்ட்ராட்டஜி. இது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, ஆனாலும் எதுவும் நடக்கல. மர்வான் என்ன செய்யறாருன்னு சொன்னாக்கா, பகிரங்கமாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய குடும்பத்தார் மேல பகிரங்கமாக என்ன சொல்றது, சாபம் கேட்டு குத்துபால இது பண்றோம் இல்லையா, அந்த மாதிரியான நடவடிக்கைகளை வந்துட்டு இவர் ஆரம்பிக்கிறார். இவர் வைக்கிற காரணம், சார்ஜ் என்னன்னா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய கொலைக்கு இவங்க பழிவாங்கல. ஓகே, இந்த அரசியல் இந்த மாதிரி இன்டியூஸ் பண்ணப்பட்டுக்கிட்டே வருது. பிரச்சனை கிலாஃபத் மாத்தி விட்டுட்டு வந்தாலுமே இன்டியூஸ் ஆகிட்டே இருக்குது இந்த இஷ்யூ. இப்ப இதற்கு இடையில என்ன நடக்குதுன்னு சொன்னாக்கா, முஆவியா வந்துட்டு தன்னுடைய மகன் யசீதுக்கு ஆட்சி பொறுப்பு வந்துட்டு கொடுக்கிறார்.
அது மர்வான் மதினால இன்ட்ரோடியூஸ் பண்றாரு, அனௌன்ஸ் பண்ணிட்டு சொல்றாரு, இது எல்லாரையும் அக்ரி பண்ணிட்டு பையத் செய்யுங்க அப்படின்னு சொல்லி. இது பையத் செய்யலன்னு சொல்லி சொன்னாக்கா கொல்லப்படுவீங்க, சிறைப்பிடிக்கப்படுவீங்க, கொல்லப்படுவீங்க, இதையும் சொல்றார். அப்போ கலீஃபாவை தேர்ந்தெடுக்குதுன்றது முஸ்லிம்கள் மனசு ஒப்பி செய்யற வேலை, மஷூராவின் அடிப்படையில் செய்யற வேலை. இது எல்லாமே மாற்றமா இருக்குன்னு சொல்லி இவரு கோபம் வருது ஹுசைன் ரலியல்லாஹு. அக்ரிமெண்ட் ஒரு பக்கம் இருக்கு, இவர் அந்த அக்ரிமெண்ட் கூட இப்ப கன்சிடர் பண்ணல. மாறாக இஸ்லாமிய ஆட்சி முறைக்குன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பின்னாடி வந்த கலீஃபாக்களும் நடைமுறையில் வச்சிட்டு இருந்த இந்த அரசியல் கோட்பாட்டை இவங்க மீறிட்டாங்க. அப்ப இஸ்லாமிய அரசுன்றது ஒரு மன்னராட்சிக்கு வந்துட்டு கொண்டு போய் விட்டுட்டாங்கன்ற இந்த ஆதங்கத்தை பகிரங்கமா சொல்றார். இது கூடவே என்ன நடக்குதுன்னு சொன்னாக்கா, அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு என்ன செய்யறாருன்னா பகிரங்கமா மர்வானை எதிர்த்து கேள்வி கேட்கிறார். இந்த மாதிரி செய்யறதுக்கு உங்களுக்கு எங்கிருந்து அத்தாட்சி வந்துச்சு? மன்னராட்சிக்கு போறதுக்கு அவருக்கு பையத் செய்யலன்னு சொன்னாக்கா கொள்ளுவேன்னு சொல்றதுக்குமான அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்ததுன்னு சொல்லி கேட்கறப்ப அங்கேயே பிரச்சனையாகுது. அப்ப அப்துல் ரஹ்மான் என்ன செய்யறாருன்னா தன்னுடைய சகோதரி அஸ்மா ரலியல்லாஹுடைய வீட்டுல தஞ்சம் போறார். அப்ப இவங்க அங்க போகல, மர்வானோ அவருடைய படையெல்லாம் அங்க போகல. ஆக இஷ்யூ ஆயிடுச்சு, இது ஒரு மாதிரி பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. அப்ப ஆனதுக்கு அப்புறம் ஹுசைன் ரலியல்லாஹு என்ன யோசிக்கிறாங்கன்னு சொன்னாக்கா, இங்க உட்கார்ந்து இது சரி பண்ண முடியாது, இது மிகப்பெரிய வேற ஒரு டைரக்ஷன்ல கொண்டு போயிரும் இஸ்லாமிய ஆட்சியை அப்படின்றதுக்காக இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னாக்கா, மதினால இருந்து கிளம்பி மக்காக்கு வந்துடுறாரு. மக்காக்கு வந்துட்டு நேரா அபு தாலிபுடைய பையன் வீட்டுல போய் தங்குறாரு. கிட்டத்தட்ட அங்க 4 மாசம் இருக்கிறாரு. இந்த 4 மாசமும் அங்க இருக்கிற முஸ்லிம்களுடைய ஆலோசனை செய்யறாரு, அங்க இருக்கிற சிச்சுவேஷன் ஸ்டடி பண்றாரு, அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்கணும்ன்றத இது எல்லாத்தையுமே இங்க அப்துல் முத்தலிபுடைய வீட்டுல இருந்து தான் ஹுசைன் ரலியல்லாஹு செய்யறாங்க. இப்ப இந்த டைம்ல என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னாக்கா, கூஃபால இருக்கிற மக்களும் என்ன செய்யறாங்கன்னா இவருக்கு லெட்டர் மேல லெட்டர் அனுப்பிச்சுட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி இவர்கள் வேற டைரக்ஷன்ல கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க, முஸ்லிம்களையும் அவர்களுடைய ஆட்சியையும் அந்த ஆட்சி முறையையும் வேற டைரக்ஷன்ல மாத்தி கொண்டு போறாங்க. அப்போ இது தட்டி கக்கிறதுக்கான சரியான தகுதி உள்ளவராக நாங்க உங்களை பாக்குறோம், நீங்க கிளம்பி வாங்க, இது சரிப்படுத்துங்கன்னு சொல்லி கூஃபாக்கு இவரை கூப்பிடுறாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு சப்போர்ட்ஸ் எல்லாம் நாங்க கொடுக்குறோம், சோல்ஜர்ஸ் தரோம், என்னென்ன வசதி வேணுமோ உங்களுக்கு செஞ்சு தரோம் சார். இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அந்த மாதிரி கிளம்பி போகல. பின்ன ஒரு கூட்டம் வருது, 7 பேர் சேர்ந்த ஒரு குழு மக்கால ஹுசைன் ரலியல்லாஹு பாக்குறாங்க, சந்திச்சு பேசுறாங்க. அப்பவும் ஆஃபர் கொடுக்கறாங்க, நாங்க பின்னாடி இருக்கிறோம், சப்போர்ட் பண்றோம்னு சொல்லி. பின்ன அப்போ ஹுசைன் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னாக்கா, தன்னுடைய தரப்புல இருந்து ஒரு ஆளை அனுப்புறாங்க. அப்ப என்ன சொல்லி அனுப்புறாங்க, இவரு உங்கள்கிட்ட வருவாரு, அங்கே ஸ்டடி பண்ணுவாரு, எனக்கு இவரு என்ன சிச்சுவேஷன் சொல்லுவாரு, அதற்கு பின்னாடி நான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஒரு ஆளை அனுப்பிச்சு வைக்கிறார். இப்ப இங்க போறப்போ இது மீன் டைம், இவர் அங்க போற டைம்ல அங்கே பொறுப்புல இருக்கிறவர் நூமான் பின் பஷீர் ரலியல்லாஹு கூஃபாவுடைய ஆளுநரா இருக்கிறார். இங்க இவர் போய் ஸ்டடி பண்றப்போ கிட்டத்தட்ட கூஃபாவுடைய மொத்த மக்களும் சப்போர்ட் பண்றாங்க. ஹுசைன் ரலியல்லாஹுக்கு நேரடியாக இவரை சந்திச்சு ஹுசைன் ரலியல்லாஹு அனுப்பிச்ச ரெப்ரசன்டேட்டிவ் சந்திச்சு அவங்களுடைய சப்போர்ட் கொடுக்கறாங்க. கண்ணுக்கு முன்னாடி 18,000 பேர் ஆர்மியை காமிக்கிறாங்க, சோல்ஜர்ஸ், வெல் எக்யூப்டு சோல்ஜர்ஸ் காமிக்கிறாங்க. இதுக்கு மேல நாங்க என்ன செய்யணும், நீங்க கிளம்பி வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. அப்போ இவரு லெட்டர் எழுதுறாரு. லெட்டர் எழுதி நீங்க வாங்க, இங்க ஃபேவரா தான் இருக்குது, மக்கள் இக்லாஸா இதுக்கு இந்த காசுக்கு ரெடியா இருக்கிறாங்க சொல்லி லெட்டர் அனுப்புறாரு. இந்த லெட்டர் அனுப்புற டைம் எந்த மாதிரி டைம்னா, கவர்னரை மாத்திடுறாரு. யசீத் என்ன செய்யறாருன்னு சொன்னாக்கா, அப்ப அது வரைக்கும் இருந்தது நூமான் பின் பஷீர். நூமான் பின் பஷீர் என்ன செய்யறாருன்னா, அந்த அளவுக்கு இவருடைய ரெப்ரசன்டேட்டிவை எதிர்க்கல, அவரை சந்திக்க போற மக்கள் எல்லாம் தடுக்கல. இது ஒரு வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு இது ஒரு ஷேடோ கவர்மெண்ட் கிரியேட் ஆகுதுன்றத உணர்ந்தோடனே யசீத் என்ன செய்யறாருன்னா நூமான் பின் பஷீரை மாத்திடுறாரு. மாத்திட்டு வேற கவர்னர் போடுறாரு.
இவர் போட்ட டைம்ல இந்த கிரௌட் என்ன செய்யறாங்கன்னு சொன்னாக்கா, இவர்கள் குழப்பவாதிகள்ன்ற பேரை சொல்லி அந்த புதிய கவர்னர் என்ன செஞ்சாரு, கொன்னுறாரு. நிறைய பேரை கொன்னுறாரு, கழிச்சு விட்டுறாங்க. சிச்சுவேஷன் சடனா மாறுது. அப்ப சடனா மாறுறப்பதான் முஸ்லிமின் அக்கீல் ஹுசைன் அலியில் அங்க அமிச்சாங்க இல்லையா ரெப்ரஸன்டேட்டிவ், அவருடைய பேரு. இந்த முஸ்லிம் அக்கீல் என்ன செய்யறாருன்னா, இந்த லெட்டரை அனுப்புறாரு. நான் முன்ன அனுப்பிச்ச லெட்டரை, இந்த லெட்டர் என்ன செய்யறது, பொய்ப்படுத்திருச்சு. ஏன்னா முன்ன இந்த சிச்சுவேஷன் வேற, இப்போ கவர்னர் மாற்றப்பட்டதோட நிலைமை தலைகீழ மாறிடுச்சு, நீங்க இப்போ வராதிங்க. இப்ப இருக்கிற புதிய ஆளுநர் உபைதுல்லா பின் யசீது ரொம்ப மோசமான ஒரு ஆளா இருக்கிறாரு. அதனால நிலைமை சரியில்லை, பின்ன நம்ம வந்துட்டு பாத்துக்கலாம். இந்த லெட்டரை எழுதுனது தெரிஞ்சோடனே இவரை கத்தல் பண்ணிடுறாங்க. முஸ்லிமின் அக்கீல் இருக்கார் இல்லையா, ஹுசைன் அலிலானுடைய ரெப்ரஸன்டேட்டிவ், இவரை கொண்டுடுறாங்க. இந்த லெட்டர் அவருக்கு போய் சேரவே இல்லை ஹுசைன் அலிலானுக்கு. அவங்க கிளம்பி வந்துடுறாங்க. ஃபர்ஸ்ட் லெட்டரை பேஸ் பண்ணி அவரு கிளம்பி வந்துடுறாரு. வர்ற ட்ரூப்ல யார் இருக்கிறான்னு சொன்னாக்கா, பெரிய இது ஒன்றும் இல்லை, அதிகபட்சம் 72 பேர்ல இருந்து 76 பேர், அவ்வளவுதான். இந்த 72ல இருந்து 76 பேர்ல அந்நில பெண்கள் குழந்தைகள் வந்துட்டு இருக்கிறாங்க. இவர் மக்கால இருந்து கிளம்பி வரப்போ பெரிய சகாபாக்கள் யாருமே வந்துட்டு இந்த இவருடைய முடிவுக்கு வந்துட்டு ஒத்துழைப்பு கொடுக்கல. எல்லாரும் இந்த முடிவை பரிசீலனை செய்யுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அப்துல்லா இப்னு உமர் அலிலான்களை ஆரம்பிச்சு அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப், இன்னும் நிறைய சகாபாக்கள், இவங்க யாருமே என்ன சொல்றாங்கன்னாக்கா, மக்கா இல்ல மதினா இதை பேஸ் பண்ணி நம்ம போராடணும், வேலை செய்யணும். நீங்க இதை விட்டுட்டு வெளியில போறீங்கன்னு சொல்லி சொன்னாக்கா நம்மளுடைய பலகீனம் தான் நமக்கு கூடுமே தவிர பலம் கூடாது. அதனால நீங்க வெளியில போகாதீங்க. எப்படி இருந்தாலும் 3வது ஊர் தானே, நம்ம சம்பந்தம் இல்லாத ஒரு ஊர்ல போயிட்டு எந்த விதமான ஹோல்டிங்கும் இல்லாம நீங்க எந்த மாதிரி சப்போர்ட் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். அப்ப எங்கேயோ கண்காணாத இடத்துல போய் அவங்களுடைய சப்போர்ட்டை தேடுறதுக்கு நீங்க மக்கால மதினால பேஸ் பண்ணி நீங்க உங்களுடைய வேலையை வந்துட்டு நீங்க செய்யுங்க, நாங்க சப்போர்ட் பண்றோம்னு சொல்லி எவ்வளவோ சொல்றப்போ ஹுசைன் அலில அங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னாக்கா மறுத்துறாங்க. தெரியல, அது அல்லாவுடைய நாட்டம். ஹுசைன் அலிலாங்க இவங்களுடைய யாருடைய யோசனையும் வந்துட்டு கேட்கல. பெரிய பெரிய சகாபாக்கள் எல்லாரும் சொன்னதை எதுவுமே வந்துட்டு இவர் கேட்கல, கிளம்பி வந்துடுறாரு. இவர் வரப்ப சொல்லிட்டு வர்றாரு, யாரெல்லாம் என் கூட வரீங்களோ அல்லாஹ் தஆலா வெற்றியை வந்துட்டு உங்களுக்கு கொடுப்பான், கண்ணியத்தை கொடுப்பான்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி வந்துடுறாரு. அதிகபட்சமா இவங்க குடும்பம் மட்டும்தான் இருக்குது. ஹுசைன் அலிலானுடைய குடும்பம், ஹுசைன் அலிலானுடைய குடும்பம் மட்டும்தான் இருக்குதே தவிர வேற யாரும் பெருசா இவருடைய கூட்டத்துல வந்துட்டு வரல. இப்ப இவங்க கிளம்பி கூஃபாக்கு வர்ற வழியில ஹுர் இப்னு ஸைத் என்ற இவர் வந்துட்டு கூஃபாவோட புதிய ஆளுநர் இருக்கார் இல்லையா, அவருடைய மிலிட்டரி கமாண்டர். இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னாக்கா முற்றுகையிடுறாங்க. கூஃபாக்கு முன்னாடியே இவரை தடுக்கப்படுறாரு, ஹுசைன் அலிலானுக்கு தடுக்கப்படுறாங்க. கூஃபாவுடைய கவர்னர் அமைச்ச மிலிட்டரியால. இந்த ஹுர் என்ன செய்யறாருன்னு சொன்னாக்கா இவங்களை பிளாக் பண்றாரு. இவங்களுக்கு எந்த விதமான வெளியில போறதுக்கான எந்த விதமான சோர்ஸும் இவங்களுக்கு வந்துட்டு வைக்கல, அடிச்சிடறாங்க. அப்ப இவங்களுக்கு வந்துட்டு தண்ணி பற்றாக்குறை ஏற்படுது. இந்த யசீதுடைய தரப்பு ஈஸியா வழங்கும். யசீதுடைய ஆர்மிக்கு வந்துட்டு தண்ணி பற்றாக்குறை ஏற்படுறப்போ இமாம் ஹுசைன் அலிலான் என்ன செய்யறாங்க, தங்கள்கிட்ட இருக்கிற தண்ணியும் உணவுப் பொருளையும் அங்க அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அப்போ இது முஹரம் 4 இவங்க பிளாக் பண்ணினது, முஹரம் 10 ஷஹீத் ஆயிடுது. மேட்ரு முடிஞ்சிருச்சு. 6 நாள் ஹிஸ்டரி தான் இது. ஆனா இந்த 6 நாள் ஹிஸ்டரின்றது மிகப்பெரிய படிப்பினை வந்துட்டு நமக்கு வச்சிருக்கு. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது. அப்ப இந்த தண்ணி பற்றாக்குறைக்கு அப்புறமாக இவங்களுக்கும் தண்ணி ஷார்டேஜ் வருது. பக்கத்துல யூக்ரட்டிஸ் ஆறு இருக்குது. ஆனா இவங்களை வந்துட்டு முற்றுகையிட்ட நிலையில இவங்களை தண்ணி எடுக்கிறதுக்கு வெளியில போறதுக்கு இவங்க அனுமதிக்கல. யார் இவர்களுக்கு தேவை இருக்கிறப்ப தண்ணி கொடுத்தாங்களோ அவர்களுக்கு இந்த மாதிரி அந்த நதிக்கரையில போயிட்டு தண்ணி எடுக்கிறத இவங்க வந்துட்டு ஒத்துக்கல. இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னாக்கா, ஹுசைன் அலிலானுக்கு முடிவா ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. அப்பாஸ் இப்னு அலி இவருடைய சகோதரர், அவர் என்ன செய்யறாருன்னாக்கா 4 பேர் அவருக்கு கொடுத்து போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க. ஏன்னா இவங்க கூட இருக்கிறவங்க யாருன்னா இந்த 72 பேருடைய
மனைவிமார்களும் குழந்தைங்களும் இருக்கிறாங்க. பச்சை குழந்தைங்களை எவ்வளவு நாள் தண்ணி இல்லாம நீங்க வந்துட்டு வச்சிருக்க முடியும்? அப்போ அப்பாஸ் இப்னு அலியை வந்துட்டு அனுப்பிச்சு வைக்கிறாங்க, தண்ணி எடுத்துட்டு வாங்க ஆத்துல இருந்துட்டு. போறப்ப அவர்கள் தடுக்கப்படுறாங்க. அப்பாஸ் இப்னு அலி ரலியல்லாஹு 2 கைகளும் வெட்டப்பட்ட நிலையில, கால்கள் வெட்டப்பட்ட நிலையில அவர் வந்துட்டு ஷஹீதாக்கப்படுறாரு. பின்ன யுத்தம் முடிவுக்கு வந்துட்டு வருது. எப்படி இவங்க கொண்டு போறாங்கன்னு சொல்லி சொன்னாக்கா, இது முடிஞ்ச நிலையில இந்த 72 பேருடைய தலையும் வெட்டப்பட்டு கம்பல சொருகப்பட்டு இந்த யஜீதுடைய படை அதை முன்னாடி எடுத்துட்டு போறாங்க. எங்கே இது நடக்கிறது? கூஃபா, ஈரான்ல, ஈராக் அந்த ஏரியால நடக்குது. இங்க இருந்து இந்த முண்டம், இந்த தலை எங்க கொண்டு போகப்படுதுன்னு சொன்னாக்கா சிரியாவுக்கு கொண்டு போறாங்க, ஷாம். எவ்வளவு டிஸ்டன்ஸ் பாருங்க, இந்த எண்டுல இருந்து அந்த எண்டுக்கு இந்த 72 பேருடைய தலையும் கம்புல சொருகப்பட்டு கொண்டு போகப்படுது. இந்த உடம்பு அங்கிங்க சிதைக்கப்படுது. ஆண்கள் எல்லாரும் கொல்லப்படுறாங்க. பெண்கள் அவர்களுடைய முக்காடு எல்லாத்தையுமே அவுத்துட்டு வெறும் இதோட நடக்க வச்சு இந்த நாட்டில இருந்து அந்த நாட்டுக்கு கொண்டு போகப்படுறாங்க. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு 6 மாசத்து குழந்தை வரைக்கும் இந்த போர்ல ஷஹீதானதை வந்து நம்ம பார்க்கறோம். அப்போ இந்த மாதிரி ஒரு சாப்டர் இஸ்லாமிய வரலாற்றுல வந்து நடந்தது. இது என்ன இங்க நமக்கு படிப்பினை என்னவா இருக்குதுன்னு சொன்னா, இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அவருடைய இத்தனைக்கும் அவர் அப்பெல்லாம் வாலிபர் கிடையாது, கொஞ்சம் ஏஜ். அப்ப அவருடைய இன்னைக்கு பல்வேறு இது இன்டர்பிரேஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. இதுக்கு அவருடைய ஃபேமிலியை ஹெரிட்டேஜுக்காக பண்ணாரு, ஆட்சி பொறுப்பு தனக்கு வரத்துக்கு பண்ணாரு, அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை. ரொம்ப கிளியர் கட். இது வந்துட்டு இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு இந்த போர் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஹுத்பா வந்து கொடுக்குறாங்க, ஸ்பீச். யசீதுடைய படைக்கு இவர் ஒரு ஸ்பீச் கொடுக்கறாரு. அந்த ஸ்பீச் நம்ம படிச்சோம்னா ரொம்ப கிளியர் விஷன் வந்துட்டு இருக்கும். ஈவன் மதீனால இருந்து கிளம்புறப்போ மதீனால இருந்த முஸ்லிம்களுக்கு இவர் ஒரு உரையாற்றிட்டு தான் கிளம்பி வர்றாரு. அந்த உரை இங்க யசீதுடைய படைக்கு முன்னாடி இவருடைய உரை, இந்த 2 உரையும் பாக்குறப்போ ரொம்ப கிளியரா இவர் வந்துட்டு சொல்றாரு. என்னன்னு சொன்னாக்கா, எப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டு கொடுத்த ரூட்ல இருந்து மாற்றப்படுதோ, அது ஆட்சி அமைப்பாக இருக்கட்டும் வேறு விஷயங்களாக இருக்கட்டும், அதை தட்டி கேட்கறதுன்றது ஒரு முஸ்லிமுக்கும் கடமை. நான் எடுத்திருக்கிற இந்த டாஸ்க்ன்றது முழுக்க நன்மையவே தீமையை தடுக்கிறது. இந்த நன்மையவே தீமையை தடுக்கிறதுன்றது தான் முஸ்லீம் சமூகத்துக்கு அல்லாஹ் தஆலா விதியாக்கி வச்சிருக்கிறான். அதைத்தான் நான் செய்யறேன் சொல்ல ரொம்ப உருக்கமான உரை இந்த 2 உரையுமே. அந்த அடிப்படையில சில படிப்பினைகளை தான் நாம இங்க வந்துட்டு பார்க்க போறோம். ஆக இது ஏதோ வரலாற்றுல யாரோ ஒரு சகாபிக்கு நடந்த ஒரு பர்சனல் இதுன்றது வந்துட்டு இல்ல. இது ரொம்ப டீட்டெயிலா படிச்சதுனால தான் இன்னைக்கு பாக்குறோம் ஷியாக்கள் ஏன் இவ்வளவு தூரம் தண்ணிய வருத்திக்கிறாங்கன்றத பாக்குறப்போ அதுக்கு பின்னாடி இருக்கிறது என்னன்னு சொன்னாக்கா இதுதான் ரீசன். இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அங்க போய் நின்றப்போ அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தாரையும் யசீதுடைய படை எந்த அளவுக்கு ரொம்ப கீழ்த்தரமாக இவர்கள் இடத்துல நடந்திருக்குது அப்படின்றதுக்கான ப்ரூஃப் என்னன்னா இந்த வரலாற்று சம்பவம் தான். அதனுடைய அந்த துக்கம் தான் அவர்கள் செய்யறதுக்கு, நான் நியாயப்படுத்துறதுக்கு சொல்லல, ஏன் செய்யறாங்கன்னாக்கா அவ்வளோ இது இருக்கு. ஈவன் நீங்க கர்பலான்ற இந்த வார்த்தை இருக்குல்ல, இந்த அரபி வார்த்தை விளக்கம் கொடுக்கறப்போ அவர்கள் சொல்றது என்னன்னு சொன்னாக்கா, துக்கமும் இழப்பும் சேர்ந்தது. இதுதான் கர்பலாவுக்கான மீனிங். இதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு அந்த பேர் கிடையாது, கர்பலான்ற பேர் இல்ல. இந்த சம்பவம் நடந்த இடம் இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி கர்பலான்ற பேர் கிடையாது. ஆனால் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு பேரு துக்கமும் இழப்பும் என்ற இதுக்கு வந்துச்சு. அப்ப அவ்வளவு கொடுமையான ஒரு வரலாற்று நிகழ்வு இது. முழுக்க இஸ்லாத்துக்கு மாற்றமாக எந்த ஒரு இது போனாலும் விலகி போனாலும் அதை சரிப்படுத்த வேண்டியது ஒரு முஸ்லீம் மேல இருக்கிற கடமை. அது நமக்கு என்ன சக்தி இருக்குது, நமக்கு என்ன இல்லைன்றதெல்லாம் யோசிக்கிறதுக்கான சான்ஸ் அங்கே வந்துட்டு கிடையாது. அதை சரிப்படுத்துறதுன்றது ஒரு முஸ்லீமாக ஒரு விசுவாசியாக நமக்கு கடமைன்றது தான் இதுல இருக்கிற மிகப்பெரிய படிப்பினையா வந்துட்டு நம்ம பார்க்கிறோம். அது அந்நியில இருக்கிற சில விஷயங்களை படிப்பினைகளை பார்த்துட்டு இந்த ஒரே இன்ஷா அல்லாஹ் முடிச்சிடும். அதுல ஃபர்ஸ்ட் ஒண்ணு என்னன்னு சொன்னாக்கா, கர்பலாலேருந்து நமக்கு கிடைக்கிற ஃபர்ஸ்ட் பாடம் என்னன்னு சொன்னாக்கா, நம்மள நாம தியாகம் பண்ணிக்கிறதுக்கான உணர்வும்
அதற்கான ஊக்கமும் எப்பயுமே வந்துட்டு அந்த ஸ்பிரிட்டை குறையாம வச்சிருக்கணும்ன்றது தான். முன்னாடி பெருசா சப்போர்ட் இருந்துச்சு, அண்ணன் தம்பி கண்டு இருந்தாங்க, மக்களுடைய சப்போர்ட் இருந்துச்சு. ஆனா ஒன்னும் இழந்துட்டே போகுது. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு இந்த டாஸ்க் ஆரம்பிக்கிறப்போ அவருக்கு எல்லாமே மைனஸ். ஈவன் பெரிய பெரிய சகாபாக்கள் எல்லாருமே வந்துட்டு இவருக்கு ஃபேவரா யாருமே இல்லை. மரக இவருடைய ஒப்பீனியனுக்கு எதிர்ப்பா தான் எல்லாருமே வந்துட்டு இருந்தாங்க. ஆனா இவர் எதுக்குமே வந்துட்டு கவலைப்படலை. ஓகேவா? அப்போ அந்த செல்ஃப் கரேஜ் வந்துட்டு என்னைக்கு வரைக்கும் இருக்குதோ அன்னைக்கு வரைக்கும் நமக்கு இந்த முஸ்லீம்ன்ற ஐடென்டிட்டியில வந்துட்டு நமக்கான பிரச்சனை வந்துட்டு எதுவுமே இல்லை. மிகப்பெரிய படிப்பெண்ணை வந்துட்டு அதுதான் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஏதோ எஜீதுன்ற ஒரு குரூப்புக்கும் ஹுசைன் ரலியல்லாஹு குரூப்புக்கும் நடந்த வரலாற்று சம்பவம் இல்லை இது. மாறாக இந்த படிப்பினை தான் வந்துட்டு ரொம்ப ஹைலைட்டா இருக்காது. ஈவன் காந்தி சொல்றார், காந்தி இருக்கிறார் இல்லையா, இந்த கர்பலாவை பேஸ் பண்ணி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறார். என்னன்னா, தீமையை கண்டு அஞ்சாம இருக்கிறதுக்கும் எப்படி நான் வெற்றியாளனா இருக்கணும் அப்படின்றதுக்கும் இமாம் ஹுசைன்ட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன். கர்பலால இருந்து காந்தி யார் யாரையோ பாதிச்சிருக்கு கர்பலா. இப்ப காந்தியோட ஸ்டேட்மெண்ட் இது என்னன்னா, தீமையை கண்டு நான் தோழக்கூடாது, நிலைகுலையாம நிக்கணும், தீமையை எதிர்த்து நிக்கிறதுல நான் உறுதியோட இருக்கணும், அதே டயத்துல வெற்றியாளனா இருக்கிறது அப்படி இந்த ரெண்டு விஷயத்தையும் இமாம் ஹுசைனுடைய இந்த கர்பலா சம்பவத்துல இருந்து நான் கத்துக்கிட்டேன்னு சொல்றேன். இப்ப காந்திய வரைக்கும் பாதிச்ச இந்த ரெண்டு விஷயம், இந்த கரேஜி நிலைக்குலையாம இருக்கிறதுன்றதெல்லாம். ஓகே, இது ஒரு பேசிக்கான ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது இன்னொன்னு இருக்குது, என்னன்னு சொன்னாக்கா, த ரைசிங் ஆஃப் ஹுசைன்ற புக்ல ஷம்சுத்தீன் வந்துட்டு சில பாயிண்ட்ஸ், ஷம்சுத்தீன்ற கட்டுரையாளர் வந்துட்டு நிறைய பாயிண்ட்ஸ் வந்துட்டு கொடுக்கிறார் இந்த அரசியல் பின்னணிகளின் அடிப்படையில வச்சுட்டு. அதுல ஒண்ணு என்ன சொல்றாருன்னாக்கா, கர்பலா ஒவ்வொருத்தவங்களுடைய பார்வையில ஒண்ணு வந்துட்டு இருக்கு. சில பேருக்கு அரசியல், சில பேருக்கு குடும்ப பிரச்சனை, ஒவ்வொருத்தவங்க ஒண்ணு சொல்றாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தினுடைய ரொம்ப ஆதார விஷயங்கள் இருக்கு இல்லையா, இந்த ஆதார விஷயங்களை அழியாம பாதுகாக்கிற இமாம் ஹுசைனுடைய உணர்வு தான் கர்பலாவா வெளியில வந்துச்சுன்றத அவர் வந்துட்டு சொல்றாரு. சில ரீசன்ஸ் வந்துட்டு சொல்றாரு. அரசாங்கத்தை அடிப்படையாக வச்சு நம்மெல்லாம் இன்னைக்கு ஏமா ஆட்சியா இருந்தாலும் நமக்கு என்ன இருக்குது, நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்குதான்னு போயிட்டு இருக்கிற காலகட்டம் தான் இன்னைக்கு மக்கள் பழக்கி வச்சிருக்கிறாங்க. அரசியல் வந்துட்டு இன்னைக்கு எப்படின்னா, அது ஏதோ சம்மந்தம் இல்லாதது, அவனுக்கோ உள்ள வேலை, நமக்கு வர வேண்டியது ஒழுங்கா வந்துட்டு இருந்ததுன்னாக்கா பாலிடிக்ஸ் எப்படி போனாலும் நம்ம கண்டுக்க கூடாதுன்றது இருக்குது. ஆனா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தனக்கு எல்லாமே நெகட்டிவா இருந்தாலும் கூட உட்கார்ந்துருக்கல. அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் காமிச்சு தந்த வழிமுறைக்கு மாற்றமாக போகுது ஆட்சி முறைன்றது. ஒன்ஸ் இது ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாக்கா பின்ன அதை தொடர்ந்து வர்றது எல்லாமே இஸ்லாத்துக்கு மாற்றமா தான் இவங்க கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அப்ப சமூகம் ஒரு கட்டத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னாடி இருந்த நிலைக்கு திரும்ப போயிடும். அதுக்கான ஆரம்பம் தான் இதுன்றத அதுதான் இவர் சொல்றாரு. இஸ்லாத்தினுடைய ரொம்ப ஆதாரமான இருக்கிற ரூஹ் இருக்கு இல்லையா, இஸ்லாத்தினுடைய ஆன்மா, அதுல கை வைக்கிறதுன்ற உணர்வு யாருக்கு மட்டும்தான் அப்ப வந்துச்சு, இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு வந்துச்சு சொல்றாரு. அப்ப இந்த மாதிரி நிறைய பேருடைய ஒப்பீனியன் வந்துட்டு இருக்குது. அதெல்லாம் தாண்டி கர்பலான்றது முன்ன சொன்ன மாதிரி இது சத்தியத்துக்கான ஒரு போராட்டமா தான் நம்ம வந்துட்டு பாக்குறோம். கிட்டத்தட்ட 56 வருஷம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகி 56 வருஷத்துல இந்த இது நடக்குது. சாரி, ஆமா, இந்த 56 வருஷம் மாற்றம் என்னன்னு சொன்னாக்கா, இந்த 56 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது பார்த்தோம்னா பத்ர் யுத்தம் நடந்தது பார்க்கணும். அதுல இருந்துதான் மாறிச்சு இஸ்லாமிய ஆட்சி அப்படின்ற ஒரு இது. இஸ்லாமிய சமூகம்ன்றது ஒரு வலிமையான சமூகம் அப்படின்ற மைண்ட் செட் எல்லாம் மக்களுக்கு கொடுத்தது என்னன்னா பத்ர் தான். அதுக்கு முன்னாடி இல்ல. ஹிஜ்ரத்துக்கு போனதுக்கு அப்புறம் இந்த மாற்றங்கள் எப்போலேருந்து தொடங்க ஆரம்பிச்சுது சொல்லி பாக்குறப்ப பத்ருடைய யுத்தம் தந்த வெற்றி. அப்போ இந்த பத்ர் நடந்ததுல இருந்து இந்த 56 57 வருஷத்துல அடுத்து இங்க கர்பலா நடக்குது. நிறைய சிமிலாரிட்டிஸ் காமிச்சு தராங்க இந்த பத்ருக்கும் இதுக்கும். அன்னைக்கு இருந்ததும் யாரும் பெரிய சப்போர்ட் இல்லை. 300 லட்சம் பேர் சஹாபாக்கள் போய் நின்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்யறாங்க, இதுல தோத்து போயாச்சுன்னு சொன்னாக்கா உன்னுடைய பேரை சொல்றதுக்கு ஆள் கிடையாது. இது வரைக்கும் என்னுடைய உழைப்புல உன்னை ஏத்துக்கிட்ட மக்கள் இவ்வளவுதான், இவ்வளவு பெரிய நான் போர்க்களத்துல நிறுத்திட்டேன்,
இப்ப என்னோட மேக்சிமம் டாஸ்க் நான் செஞ்சாச்சு, இதுக்கப்புறம் இந்த குழுவுக்கு நீ வெற்றி கொடுக்கறது கொடுக்காதது உன் பிரச்சனைன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பு அல்லாஹ்கிட்ட ஒப்படைச்சாங்க. இன்னைக்கு கர்பலாலையும் ஹுசைன் ரலியல்லாஹு அதான் செஞ்சாங்க. எல்லாரையும் கூப்பிட்டாங்க, மேக்சிமம் முயற்சி எடுத்தாங்க, யாரும் வரல. அப்ப இவர்களுடைய குடும்பம் தான் இவருக்கு ஒத்துழைச்சாங்க, எல்லாரையும் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க, பெண்கள் கை குழந்தைங்க உட்பட. அவர்களுடைய தியாகம் பெருசு. இந்த கர்பலால வந்த பெண்கள் அவங்களுடைய தியாகம் வந்துட்டு பெருசு, அது உள்ள போக வேண்டாம். இங்க சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, சிமிலாரிட்டிஸ் வந்துட்டு ஜாஸ்தி இருந்தது பத்ர்லயும் கர்பலாலையும். பத்ரில வந்துட்டு எப்படி அந்த உணர்வு இருந்துச்சோ, இஸ்லாத்தை மேலோங்க செய்வதற்கான அந்த எந்த இழப்பாக இருந்தாலும், அது உயிரிலிருந்து எதுவாக இருந்தாலும் கொடுக்கறதுக்கு அன்னைக்கு ஒரு சமூகம் எப்படி தயாரா இருந்துச்சோ, இப்பவும் ஒரு சமூகம் அதுக்காக, ஒரு குழு அதுக்காக தயாரா இருந்தது வந்துட்டு பார்க்கணும். இது ஒண்ணு. அடுத்தது என்னன்னு சொன்னாக்கா, இல்ல கலந்துகிட்டவங்கள்ட்ட இருந்து இருக்கிற படிப்பினை ஒண்ணு என்னன்னு சொன்னா, பெருசா பார்க்கறது, ஹைலைட்டா இருக்கிறது அல்லாஹ்வுடைய திருப்தி. ஈவன் இமாம் ஹுசைனுடைய அந்த ஸ்டேட்மெண்ட், ஈவன் அந்த குத்பால கூட சொல்லுவாங்க. என்னன்னு சொன்னாக்கா, ஒவ்வொரு திரையா வந்துட்டு கொள்ளுவாங்க. இவருடைய சகோதரர்கள் ஆரம்பிச்சு இவருடைய குடும்பத்தார்கள்ல ஒவ்வொருத்தவங்களையா சித்திரவதை பண்ணி கொலை பண்ணுவாங்க. இந்த அட்டாக்ன்றது ஏதோ திடீர்னு வந்தாங்க, 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் சண்டை நடந்துச்சு, எல்லாரையும் கொண்டாங்க போயிட்டாங்கன்னு இல்லை. முஹர்ரம் 4 இவங்க முற்றுகையிடப்பட்டதுக்கு பிறகு முஹர்ரம் 10 வரைக்கும் இந்த 6 நாள் கண்டினியூஸா இந்த சித்திரவதை வந்து இவங்க அனுபவிச்சாங்க. ஒவ்வொருத்தருடைய இழப்புக்கு பின்னாடும் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு என்னன்னு சொன்னாக்கா, அல்லாஹ் இதற்கு சாட்சியா இருக்கிறான், இதுக்கு அல்லாஹ் போதுமானவனா இருக்கிறான். இது வரல, என்ன சொல்றது, நம்ம தவறான டிசிஷன் எடுத்துட்டோமோ, இவங்க கஷ்டப்படுறாங்களே அவங்க கஷ்டப்படுறாங்களே அழுவ ஆத்திரம் அந்த மாதிரியான இதெல்லாம் இவங்க உணர்வு வரல. இவங்க சொன்ன விஷயம் இதுதான், அல்லாஹ் இதற்கு சாட்சியா இருக்கிறான், அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான், அப்போ அல்லாஹ் போதுமானவனா இருக்கிறான். அது மூத்தா பண்ணவங்களுடைய வியூல இருந்து சொன்னாலும் சரி, என்னுடைய வியூல இருந்து சொன்னாலும் சரி, ஹுசைன் ரலியல்லாஹுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து அதுதான். அப்போ அங்க இருந்த எல்லாருடைய உணர்வும் அதுவா தான் இருந்துச்சு. இழப்பு வரும்னு நல்லா தெரியும், நல்லா யோசிங்க. முன்னாடியாவது இஸ்லாமிய அரசு எந்திரிச்சு நிக்கிறப்போ அவர்களுக்கு முன்னாடி 2 பெரிய சவால் இருந்துச்சு. ரோமும் பாரசீகமும் 2 தனித்தனி சக்திகளாக நின்றுச்சு. இந்த 2 தனித்தனி சக்திகளையும் பல வருஷ போராட்டத்துல, பல வருஷ உழைப்புல, பல உயிர்களுடைய தியாகத்துல இஸ்லாம் தன்னுடைய ஆட்சிக்கு கீழே கொண்டு வந்துச்சு. ஓகேவா? அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா இஸ்லாமிய அரசு தன்னைய வலிமைப்படுத்திக்கிட்டு இப்போ ஃபுல் ஃபார்ம்ல இருக்கிற ஒரு கவர்மெண்ட் இல்லையா. முஆவியாவுடைய யசீதுடைய இன்னைக்கு இருக்கிற ட்ரூப்ன்றது இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு வைத்து நிக்கிறப்போ, முன்னாடி எப்படி முஸ்லிம்கள் ரோம் பாரசீகம் 2 பார்த்து பயந்தாங்களோ, பயம் இன் தி சென்ஸ் அவங்களுக்கு காம்படிட்டரா இருந்ததோ, இன்னைக்கு அது 2 ஒன்னாயிடுச்சு. அதே மாதிரி ஒஸ்டான ஆளு இப்போ இந்த யஜீத பத்தி சொல்றப்போ இப்னு கசீர் கூட சொல்லுவார், என்னன்னா இவனுக்கு பொழுது விடியறது சாராயத்துல இருக்கும், பொழுது போறதும் சாராயத்துல. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல அவனுடைய ஒழுக்கம் இல்லாத ஒரு மாதிரி சைக்கோய் தன்மான ஒரு ஆள் யசீத். அப்ப அவன் கைக்கு இந்த மாதிரி பெரிய ஃபோர்ஸ் வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த ஃபோர்ஸ் எடுத்துதான் இமாம் ஹுசைன் நிக்கிறார். அப்ப அவர் சொல்ல ஸ்டேட்மெண்ட் இது, அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான், அல்லாஹ் போதுமானவனா இருக்கிறான். அப்போ ஒரு முஸ்லிம்கான மிகப்பெரிய படிப்பினை இது. நமக்கு எதிராக உலகமே நின்றாலும் சரி, நமக்கு எதிராக இந்த உலகத்துல எல்லாரும் வேலை செஞ்சாலும் சரி, என்னுடைய உணர்வு எப்படிப்பட்டதா இருக்கணும், நான் ஒழுங்கா இருக்கணும், நான் கரெக்டா இருக்கிற நிலையில எனக்கு எதிராக எது நடந்தாலும் அதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கிறான், அது போதுமானதாக்கணும்ன்ற இந்த உணர்வு ஒண்ணு. அடுத்தது என்னன்னு சொன்னாக்கா, அடிமைத்தனத்தை வந்துட்டு ஏத்துக்கிறதுக்கான ஒரு இது வந்து முஸ்லீமுடைய உள்ளத்துல வந்துட்டு வரக்கூடாது. அது வந்துட்டு இங்க நம்ம பாக்குறோம். கூஃபால இருந்து இவருக்கு 2 ஆப்ஷன் வந்துட்டு வைக்கிறாங்க. என்னன்னு சொன்னாக்கா, ஒண்ணு வந்துட்டு என்னுடைய ஆட்சி அதிகாரத்தை வந்துட்டு ஏத்துக்குங்க, உங்களுக்கு உயிர் உத்தரவாதம் நான் தரேன். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னாக்கா, உங்களுடைய உயிரை என்னுடைய அரசுக்காக நான் வாங்கிக்கிறேன். 2 ஆப்ஷன் தான். ஒன்னு ஏத்துக்க, இல்லைன்னா மூத்தா போயிடும், அவ்வளவுதான்.
புரியுற மாதிரி சொல்றதா இருந்தாக்கா யஜீதுடைய ஆட்சியை ஏத்துக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா மரணத்தை ஏத்துக்கணும். இது ரெண்டு தவிர வேற எந்த ஆப்ஷனும் இல்லைன்னு சொல்லி வர்றப்போ இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ் தான் வலிமை மிக்கவனே தவிர யஜீது கிடையாது. அப்ப நான் வலிமை மிக்கவனுடைய அதிகாரத்தை நான் ஏத்துக்கிறேன். இந்த சென்ஸ் உன்னை நான் ஏத்துக்க முடியாதுன்றது ரொம்ப பகிரங்கமா யோசிக்காம சொன்ன விஷயம். இது என்ன பாதிப்பு வரும்னு அவருக்கு தெரியும். நம்மளை விட இது லிட்ரேச்சரை படிக்கிற நமக்கே இவ்வளவு பேக்ரவுண்ட் தெரியறப்போ யதார்த்தத்துல தங்களுடைய வாழ்க்கையை பார்த்தாங்க இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு. இவனை ஏத்துக்கலன்னா என்ன நடக்கும்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சும் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம சொன்னாங்க, யார் உண்மையில வல்லமை மிக்கவனோ அவனுடைய ஆட்சியை நான் ஏத்துக்கிறேன். சொன்னேன் நான் ஏத்துக்க முடியாது. திப்பு சுல்தானுடைய இதுல வரைக்கும் நம்ம பார்ப்போம். என்னது மீசைக்கு பூனைக்கு மீசையா இருக்கிறத விட புலிக்கு வாளா இருக்கிறத புலிக்கு வாளா இருக்கிறத விட மீசைக்கு பூனைக்கு மீசையா இருக்கிறத நான் விரும்புறேன். யாரையும் தாங்கி பிடிச்சிட்டுலாம் என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்தணும்னு சொல்லி தயாரா இல்லைன்றத சொல்றதுக்கு சொல்வார். பூனைக்கு வாழா இருக்கிறத விட புலிக்கு வாழா இருக்கிறத விட பூனைக்கு மீசியா இருக்கிறத நான் விரும்புறேன். அது இன்னைக்கு அவர்களுடைய சமகாலத்துல இருக்கிற உதாரணங்கள்ல இருந்து அவங்க சொல்லி காமிக்கிறாங்க. இது என்னன்னா உணர்வு. இதுதான் ஒரு முஸ்லீம் என்னைக்குமே எதுக்கும் அடிமையாகி போறதுன்றது அவனுடைய இயல்புல இருக்கக்கூடாதுன்றது இதுல வருது. அடுத்தது என்னன்னு சொன்னாக்கா ஓப்பன் மைண்டடா இருக்கிறது. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹுடைய இந்த ஹுத்பா கொடுத்ததுக்கு அப்புறம் சில இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்குது. வாய்ப்பு இருந்தா நான் பின்னாடி சொல்றேன். ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப பரந்த மனப்பான்மையோட அணுகக்கூடியவர்களாக, காழ்ப்புணர்ச்சி இல்லாதவர்களாக இவங்களுடைய உணர்வு நம்ம பார்க்கிறோம். ஈவன் தண்ணி அவங்களுக்கு கொடுத்த இதுலயும் சரி, இவர் அந்த மாதிரியான ஒரு நேரோ மைண்டடான ஒரு ஆளெல்லாம் கிடையாது. அப்ப இமாம் ஹுசைன் ரலியல்லாஹுடைய ஸ்பெஷாலிட்டியில ரொம்ப ஹைலைட்டான விஷயம் இதெல்லாம். குறுகிய மனப்பான்மை, ஒரு மாதிரி ரிசர்வ்டா இருக்கிறது, அந்த மாதிரியான எந்த உணர்வையும் அவரு வச்சுக்கல. யசீதுடைய படைக்கு கடைசி நாள் அஷூரா தினம், இந்த போருடைய இதுல கடைசி நாள்ல இவர் சொல்றது என்னன்னு சொன்னாக்கா, அபூ சுஃபியானுடைய தோழர்களே, உங்கள்கிட்ட நான் ஒன்னு கேட்கிறேன். என்னன்னு சொன்னாக்கா, இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட நிலையில நீங்களும் நானும் இன்னைக்கு முஸ்லீமா இருக்கிறப்போ ரெண்டு பேரும் ஏன் எதிர் அணியில இன்னைக்கு நிக்கிறோம்னு என்னைக்காவது யோசிச்சியா? நீ ஏதாவது யோசிச்சியான்னு கேக்குறாரு. இவருடைய ஸ்பீச் இப்படிதான் ஆரம்பிக்கும். அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டதா சொல்ற இல்ல, நீனும் சொல்ற நானும் சொல்றேன். அப்ப அல்லாஹ்வை ஏத்துக்கிட்ட ரெண்டு தரப்பும் எதிர் அணியில நிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு இவரு சொல்றது என்னன்னா, மூளைக்கு வேலை கொடுங்க, யோசிங்க, உங்களுக்கு ஏவப்பட்டதை நீங்க செய்யுங்க, உங்களுடைய இறைவன் பொறுத்திலிருந்து உங்களுக்கு ஏவப்பட்டதை நீங்க செய்யுங்க. அதை செய்யறதுக்கு தான் நான் இங்க இருக்கிறேன், இதை செய்யறதுக்கு தான் நீங்க இருக்கிறீங்கன்னா இங்க வாங்கன்ற ஓப்பன் டிக்ளேர் கொடுக்குறாரு. அல்லாஹ்வுடைய வேதத்தை நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னு சொல்லி சொன்னாக்கா உட்காந்து யோசி, நீ எங்க இருக்கணும்ன்றதை நீங்க முடிவு பண்ணுங்க. நீங்க அல்லாஹ்வுடைய வேதத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கணும்னு நீங்க முடிவு பண்ணா அணி இந்த பக்கம் இருக்குது, இங்க வாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இவருடைய இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா, இது ரொம்ப ஹைலைட்டா இது ஒன்னும் நமக்கு இருக்க வேண்டியது. குறுகிய மனப்பாவம் இல்லாம ஃப்ரீயா பேசுறது, ஓப்பன் மைண்டடா இருக்கிறது, கன்வின்சிங்கா பேசுறது, இந்த மாதிரி விஷயம். இதுல ஒரு பெரிய பிளஸ் நடந்தது. என்னன்னா, இந்த ஆர்மி யாருடைய தலைமையில அனுப்பப்பட்டதோ அந்த கவர்னர் என்ன செய்யறாருன்னா, இந்த உரை கேட்டதுக்கு அப்புறம் இந்த பக்கம் வந்துடுறாரு. இவர்கிட்ட கேட்கிறாரு. அது ஒரு பெரிய படிப்பினை. அவர் என்ன கேட்கிறாருன்னு சொன்னாக்கா, ஹுர்ரல் ரியா, அவர் தான் நான் முன்ன சொன்னேன். நான் இவருடைய தலைமையில தான் ஹுசைன் ரலியல்லாஹு இந்த குழுவை கொள்வதற்காக ஆள் அனுப்பப்படுது கவர்னரோட. இந்த ஹுர் என்ன செய்யறாருன்னா, இந்த ஸ்பீச் கேட்டதுக்கு அப்புறம் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு கிட்ட வராங்க. நீங்க சொல்றதை நான் கேட்டேன், நான் தப்பு பண்ணியிருக்கேன் தான், ஈவன் தண்ணி கொடுக்கற விஷயத்த வரைக்கும் உங்களுக்கு எதிராக நான் செயல்பட்டிருக்கேன், எனக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்குமா? அப்போ இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ் தன்னுடைய மன்னிப்பை ஒரு காலத்திலயும் மூடினதில்லை. அப்ப தௌபா செய்யறாரு, இமாம் ஹுசைன் ரலியல்லாஹுடைய அணியில சேர்ந்துக்கிறாரு. இந்த கர்பலால அப்பாஸ் ரலியல்லாஹு விடுத்து ஷஹீதாக்கப்பட்ட முதலாளி இவர் தான். எவ்வளவு பெரிய சேஞ்ச் பாருங்க, இந்த அப்ரோச் இருக்கு இல்லையா, எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து. யாருடைய தலைமையில யசீது படை அனுப்புனானோ அந்த
படை தலைவர் இந்த உரை கேட்டதுக்கு அப்புறம் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, அப்ப கூட இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அப்ரோச் பார்க்கணும். அப்பவும் அவர்கள் மார்க்கத்தை தான் சொல்லி கொடுக்குறாங்க. ஏண்டா பச்சை பிள்ளை 6 மாசத்து குழந்தை, அவருடைய 6 மாசத்து குழந்தை இறந்தது தண்ணி தவிச்சு. அப்ப அந்த பாதிப்பெல்லாம் இருக்கும் இல்லையா? சொந்த சகோதரன் மார்க்கை வாங்கப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டார். இந்த பாதிப்புகள் எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி பாக்குற நிலையில இதற்கெல்லாம் யார் காரணமோ அந்த நபர் வந்து கேட்கிறார், எனக்கு அல்லாஹ்வோட மன்னிப்பு கிடைக்குமா? முதல்ல நாம மன்னிப்போமா? கஷ்டம். நம்மளுடைய இன்னைக்கு இருக்கிற மனநிலையில சின்ன சின்ன நமக்கு எதிராக மக்கள் செஞ்ச தவறுகளையும் குற்றங்களை கூட மன்னிக்கிறதுக்கு நம்மள வளர்த்துக்கல. ஆனா இமாம் ஹுசைன் அங்க சொல்றாங்க, அல்லாஹ் தன்னுடைய மன்னிப்புன்ற அருட்படைய வாயில என்னைக்கும் மூடினதில்லை. இது கேட்டதுக்கு அப்புறம் ஹுர் என்ன செய்யறாரு? அல்லாஹ்ட்ட தௌபா செய்யறாரு, இமாம் ஹுசைன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய படையை வழி நடத்துறாரு. அந்த போர்ல கொல்லப்படுற ஷஹீதாக்கப்படுற முதல் ஆளாக இவர் மாறுறார். பெரிய படிப்பினை இது. மைண்ட் செட்டு நம்ம எங்க வச்சிருக்கிறோம், எப்படி மாத்தணும்ன்றதுக்கான மிகப்பெரிய படிப்பினை இது கர்பலா நமக்கு கொடுக்கறது. அடுத்தது என்னன்னு சொன்னாக்கா, மௌத்த குறித்த ரொம்ப யதார்த்தமான ஒரு பார்வை வந்துட்டு வைக்கணும். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஒவ்வொருத்தவங்க இறந்தப்பவையும் சொல்றாரு தானே, அல்லாஹ் சாட்சியா இருக்கிறான், அல்லாஹ் பொதுமானவனா இருக்கிறான். ஆனா அதை தாண்டி இன்னொன்னு ஒரு நல்ல ஒரு இது அவருடைய ஹுத்பால இருக்கிறது என்னன்னு சொன்னாக்கா, எப்படி பெண்களுக்கு இந்த சங்கிலி எல்லாம் போடுறது அணிகலன்கள் அழக கூட்டி கொடுக்குதோ, அந்த மாதிரி மௌத்துன்றது நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஆபரணம்ன்ற. பெண்கள் இந்த வளையல் செயின் போடுறதுன்றது அவர்களுக்கு அழக அதிகப்படுத்தி கொடுக்கற மாதிரி நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் அழகுபடுத்தக்கூடியது மௌத். அதனால மௌத்துக்கு பயப்படாதீங்க, தயாராகுங்கன்னு மதீனாலேருந்து கிளம்புறப்ப இவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இது. நீங்க யாராவது யஜீத்ன்ற பெரிய சூப்பர் பவருக்கு எதிராக நான் அப்ப எப்படி நிக்கிறது? தோல்வி உறுதி, அது வேறு விஷயம். தோல்வின்றது வேற, வெற்றி தோல்வி வேற. இவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன, டைரக்டா மௌத்த ஹைலைட் பண்ணி சொல்றாரு, இது அலங்காரமே தவிர இது ஆபத்து கிடையாது. ஒரு அப்ரோச் மௌத்த குறித்து. அப்ப இந்த மாதிரி அலங்காரமாக மௌத்த அலங்காரமாக பார்க்கக்கூடிய மைண்ட் செட் வந்துருச்சுன்னா வாழ்க்கை அழகாயிரும். ரொம்ப யதார்த்தமா வாழ்க்கையை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அதை தான் சொன்னாங்க, பார்த்து பயந்து ஓடாதீங்க, மௌத்த பார்த்து பயந்து ஓடாதீங்க. மௌத்துன்றது அலங்காரம், உங்களுடைய வாழ்க்கையை அர்த்தம் உள்ளதாக்கும்ன்றது இவர் சொல்றார். அடுத்தது என்னன்னு சொன்னாக்கா, இந்த ஹுத்பால கடைசியா யசீதுடைய படைக்கு முன்னாடி இவர் கொடுக்கிற ஹுத்பால சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, இந்த மாதிரி அடிமை சேவகம் செய்யறதுக்கு இந்த நிமிஷம் மௌத்தாகிறத நான் விரும்புறேன்னு இந்த படைக்கு இவர் கொடுத்தாரு இல்லையா. நீங்க அல்லாஹ் இறக்கி வச்சதன் அடிப்படையில நீங்க வேலை செய்றீங்களா இல்லையான்னு கேள்வி கேட்டார் இல்லையா. அதுக்கப்புறம் கேட்ட கேள்வி இது என்னன்னா, இந்த மாதிரி எனக்கும் அடிமை வேலை பார்க்கறதுக்கு மௌத்தா போறது பெஸ்ட்ன்னு சொல்றேன். அப்போ மௌத்த குறித்த ஒரு என்ன சொல்றது, இது வரைக்கும் நம்ம பார்த்த ஒரு ஆங்கிளை விட ரொம்ப வித்தியாசமான ஒரு ஆங்கிள் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய அப்ரோச். அவர் பிராக்டிக்கலா அவங்க சொந்தக்காரவங்க மௌத்தா போறப்ப அவருடைய ஆட்டிடியூட்லயும் சரி, அவருடைய ஸ்டேட்மெண்ட்லயும் சரி, அது நம்ம பார்க்கிறோம். இன்னொன்னு என்னன்னு சொன்னாக்கா, வாய்மை. இந்த யுத்தத்துல இருந்து நாம கத்துக்கிற ஒரு பண்பு என்னவா இருக்குதுன்னா, வாய்மையா இருக்கிறது. இதுல அபூதர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு வேலையாளர், அவர் கிறிஸ்டியன் ஆக்சுவலா, ஜான் பேர். இவர் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னா, முன்னாடி ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுக்கு கிஃப்ட் கொடுக்கிறார். இவர் நீங்க வச்சுங்க, உங்களுக்கு இவர் உபயோகமா இருப்பாருன்னு. எப்போ அவங்க கூஃபால இருந்து மதீனாக்கு வந்த டைம்ல கொடுத்த ஆள். இவர் கிறிஸ்தவர், இவர் இஸ்லாத்தை ஏத்துக்கல, இவர் கூடவே இருக்கிறார். அப்போ இந்த கர்பலாவுடைய டயத்துல ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவரை கூப்பிட்டு சொல்றாங்க, என்னுடைய நண்பர் அபூதர் உனக்கு என்னைய கொடுத்தப்போ நிலைமை வேற, நல்லா இருந்தோம். இன்னைக்கு சிச்சுவேஷன் ரொம்ப ஒஸ்டா போயிருச்சு, அதனால நீ வேண்டாம், நீ போயிரு அப்படின்னு சொல்றாரு. இது கேட்டுட்டு அந்த வேலைக்காரர் பதில் என்ன சொல்றாரு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுக்கு, என்ன என்னை அவ்வளவு மோசமானவனா எடை போட்டுட்டீங்களான்னு கேக்குறாரு.
நல்லா இருந்தப்ப உங்க கூட இருந்தேன், இப்ப நீங்க கஷ்டத்துல இருக்கிறப்ப நான் எப்படி போகணும்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? என்ன என்னை இவ்வளவு கேவலமா எடை போட்டுட்டீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்ததெல்லாம் முஸ்லீம் அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இவர் முஸ்லீம் கிடையாது. ஆனாலும் கூட கர்பலா நமக்கு படிச்சு கொடுக்குற ஒரு பாடம் என்னன்னா, முஸ்லீமோ முஸ்லீம் இல்லையோ ஒரு மனுஷனுக்கு ரொம்ப பேசிக்கா இருக்க வேண்டிய ஒரு பண்பு இது, வாய்மையா இருக்கிறது. ஃப்ரெண்ட்ஷிப் கூட எடுத்துங்க நீங்க. அப்ப நல்லா இருக்கிறப்போ நிறைய பேர் இருப்பாங்க. கஷ்டம், ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் வரப்போ அப்பதான் ரியல் ஃப்ரெண்ட் யாருன்னு அவனுக்கு தெரியும். அப்போதைக்கு தான் எவனும் இருக்க மாட்டான். அப்போ இவரு முஸ்லீம் கூட கிடையாது. அப்போ ஹுசைன் அலில அங்க தெரியுது என்ன நடக்கும்னு தெரியுது. ஏன் நம்ம கூட இருக்கிறதுனால இவருக்கு நம்ம பாதிப்பை ஏற்படுத்தி கொடுப்பானேன்றதுக்காக அவர் சொல்றாரு. அதுக்கான ரிப்ளை இப்படி வருது. என்ன இன்னும் இவ்வளவு மோசமான ஆளான்னு நினைச்சிட்டீங்களா? சின்ன சின்ன விஷயம் தான் இது. ஆனாலும் ரியலா கஷ்டம்னு இருக்கிறப்பதான் நம்மளுடைய அசல் பர்சனாலிட்டி வந்து நமக்கு தெரியும். வறுமை இருக்கிறப்பதான் ஒருத்தன் எவ்வளவு யோக்கியன்னு கத்துக்கலாம். காசு விஷயத்துல கேள்விக்கு கால் இல்ல, தனிமை இருக்குதுன்றப்பதான் ஒவ்வொரு நம்மளுடைய சில மற்ற விஷயங்களை வந்துட்டு எடப்பட முடியும். ஆக கஷ்டம் தான் ஒரு மனுஷனுக்கு என்ன செய்யும், அவனுடைய அசல் பர்சனாலிட்டியை கற்றுக் கொடுக்கணும். அந்த அசல் பர்சனாலிட்டியில ஒண்ணுதான் இது. என்னன்னாக்கா, இறை நம்பிக்கை இல்லைன்னாலும் இருந்தாலும் வாய்மைன்ற உணர்வு அது வந்துட்டு மனிதர்களுக்கு ரொம்ப பேசிக்கான விஷயம்ன்றது இவருடைய இதுல இருந்து வந்துட்டு கத்துக்க. அந்த மாதிரி மற்றவர்களுடைய தேவைக்கு முன்னுரிமை கொடுக்கிறது. தண்ணி விஷயத்திலுமே பார்த்தோம், எதிராளியா இருந்தாலும் இவங்க தண்ணி கொடுத்தாங்கன்றது. அதே மாதிரி அப்பாஸ் இப்னு அலி ரலியல்லாஹு இதையும் பாருங்க. இந்த இருக்கிற 70 பேருக்கும் தண்ணி தவிக்குதுன்னா அதுல ஒருத்தர் இவருக்கும் தண்ணி தவிக்குதுதான் இல்லையா? அப்போ அந்த எதிரணியில இருக்கிறவங்களுக்கும் தண்ணி கிடையாது, இவங்களுடைய கூட்டத்திலையும் தண்ணி இல்லை. அப்ப தண்ணி எடுக்க இவர் போற நிலையில தான் படை வந்துட்டு இவரை வந்துட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த டைம்ல கூட இது ஏன் வம்பு, நம்ம ஏற்கனவே தண்ணி தவிச்சிட்டு இருக்கிற நிலையில இவங்கள்ட்ட சண்டை போடுறதுக்கெல்லாம் நமக்கு முடியாதுன்னு விட்டுருக்கலாம். ஆனாலும் கடைசி வரைக்கும் போராடினாரு. அவர் கை வெட்டப்பட்டப்போ அவருடைய ஷஹீதாக்கப்படுறதும் நமக்கு ஒரு படிப்பினை. என்னன்னாக்கா, நமக்கு தேவை இருந்தும் மற்றவர்களுடைய தேவைக்கு வந்துட்டு முன்னுரிமை கொடுக்கணுன்றது. அது இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு இந்த ஆக்ஷனே பெஸ்ட் எக்ஸாம்பிள். எதிரி படைக்கு தண்ணி கொடுக்கறதுன்றதுல ஆரம்பிச்சு இப்ப இந்த படிப்பினை வந்துட்டு நம்ம வந்துட்டு பாக்குறோம். அடுத்ததாக சத்தியத்துக்கு அதற்கான ப்ராப்பர் டைம்ல வந்துட்டு வேலை செய்யறது. இதை மிஸ் பண்ணணும்னு சொல்லி சொன்னாக்கா இழப்பு நமக்கு தான். இதுக்குன்னா 2 உதாரணம் வந்துட்டு இந்த போர்ல வந்துட்டு நம்ம பாக்குறோம். அதுல ஒண்ணு என்னன்னு சொன்னாக்கா, பேக்ரவுண்ட் இதுதான். என்னன்னா, கூஃபால இருந்து எல்லாரும் லெட்டர் போட்டு தானே இவர் கிளம்பி வந்தார் இல்லையா? ஆனா இதுக்கப்புறம் அவங்க சப்போர்ட் பண்ணல. கொடுத்தாச்சா? முடிச்சிடும், 2-3 நிமிஷம் முடிச்சிடும். அப்போ பையா வந்துட்டு லெட்டர் அனுப்புறாங்க. தனிப்பட்ட லெட்டர்லாம் கிடையாது. இவருக்கு ஆதரவு கடிதம் அமிச்சதெல்லாம் தனிப்பட்ட லெட்டர் கிடையாது. இவர் இருக்கிறாருன்னா இவருடைய ஆதரவாளர்கள், இவர்களுடைய சமூகம் காந்தான் ஒருட்டெல்லாம் லெட்டர் வாங்கி, இது ஒரு பை, நீங்க ஒரு பை, இந்த மாதிரி பையாத்தான் ஹுசைன் ரலியல்லாஹுக்கு வந்து லெட்டர் வந்துச்சு. இப்படிலாம் வந்தும் யாரும் சப்போர்ட் வரல. இன்சிடென்ட் நடந்துச்சு, கர்பலா நடந்தது, எல்லாரும் ஷஹீதாக்கப்படுறாங்க, முடிஞ்சிருது. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கூஃபால இருந்து இவங்கெல்லாம் போகாததுக்கு அரசியல் காரணங்கள் தான் இருக்குது. ஏன்னா கவர்னர் மாத்தப்படுறதோட எல்லாரும் தேடி அவங்கள வந்துட்டு அழிக்கிறாங்க. யசீதுடைய படை யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ, முஸ்லிம் பின் அக்கீல் வந்து தங்கியிருந்து ஹுசைன் ரலியல்லாஹுக்கு ஃபேவரா வேலை செஞ்சப்போ யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்கள தேடி போய் அவங்கள அரெஸ்ட் பண்றதோ கொல்றதோ நடக்கிறப்ப எல்லாரும் சைலண்ட் ஆகிடுறாங்க. அந்த மாதிரி லெட்டர் அமைச்சதுல 2 பேர்ல ஒருத்தர் கவிஞர் உபைதுல்லா இப்னுல் குர். இந்த உபைதுல்லா என்ன செய்யறாருன்னு சொன்னாக்கா, இவரு அல் சூஃபின்ற பேர்ல தான் இவர் அதிகமா மக்கள் இவரை வந்துட்டு கூப்பிட்டு இருந்தாங்க. இவர் என்ன செய்யறாருன்னா, லெட்டர் அமைச்சவங்கள இவரு ஒருத்தர். இதெல்லாம் நடந்து முடிஞ்சு இன்சிடென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு. என்னன்னா, இந்த மாதிரி நம்ம வந்துட்டு கையை விட்டுட்டோம்,
சத்தியத்தை அதனுடைய பூர்ணமான நிலைக்கு கொண்டு வரத்துக்கு வந்துட்டு தடை ஏற்படுத்தினதுல நானும் ஒருத்தன் ஆயிட்டேன்ற ஃபீலிங் இவருக்கு ரொம்ப ஜாஸ்தியாகி ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆனதோட என்ன செய்யறாருன்னா வீட்டை விட்டு வெளில வந்துட்டாரு. கர்பலா நடந்த இடத்த சுத்தி சுத்தி வந்து கவிதை இரங்கல் பாடினாரு. அல்லாவுடைய சாபம் என் மேல ஒரு டுண்டெல்லாம் பாட்டு எழுதினாரு. பிரயோஜனம் இல்லை. கடைசியா என்ன செய்யறாருன்னு சொன்னாக்கா வாழ்க்கை ஃபுல்லா இவர் இந்த மாதிரி இந்த கர்பலா சம்பவத்துக்கு நான் ஒரு காரணமாயிட்டேன்ற அந்த துக்கத்திலவே பாட்டு பாடிக்கிட்டே இருந்து மூத்தா பொண்ணதான் வந்துட்டு வரலாறு வந்துட்டு பாக்குது. அப்போ இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னு சொன்னாக்கா அவுப் பின் அப்துல்லா. இவர் என்ன செய்யறாருன்னா இவருடைய உறவினர்களுடைய நிர்பந்தத்துல இவர் என்ன செய்யறாரு, இவரும் லெட்டர்லாம் எழுதினாரு. இந்த உறவினர்களுடைய நிர்பந்தத்துல இவர் சப்போர்ட் பண்ணல, எதுவுமே பண்ணல. கடைசியா கர்பலா முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு சொன்னாக்கா இமாமுடைய இந்த இழப்புக்கு நான் தான் காரணமாயிட்டேன் அப்படின்றதுனால இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னாக்கா வீட்டை விட்டு வெளியில போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த அந்த வருத்தத்தை எல்லார்ட்டையும் சொல்லிட்டே இருந்தாரு. வெளில போறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு என்னன்னா வந்துட்டு பெருசா தெரியல. அப்போ வாழ்க்கை ஃபுல்லா வந்துட்டு இவர்கள் மன நிம்மதி இல்லாம இந்த மாதிரி கூப்பிட்டு சப்போர்ட் பண்ணாதவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் மன நிம்மதி இழந்தவர்களாக ஒரு மாதிரி புலம்பிட்டே இருந்து அவங்களுடைய ஆயுசு வந்து கழிஞ்சது வந்துட்டு வரலாறு பதிவு செய்து. மேட்ரு என்ன, படிப்புன்னு என்னன்னா இவங்க உண்மையிலேயே ஃபீல் பண்ணாங்க. நமக்கும் கஷ்டம் வருது, ஃபீல் பண்றோம், 4 பேர்கிட்ட பேசினா அந்த கஷ்டம் நமக்கு மறைஞ்சு போயிடுது. ஆனா வாழ்க்கை ஃபுல்லா ஒரு விஷயத்த ஃபீல் பண்ணிட்டே இருக்கிறாங்கன்னா ரொம்ப பாதிச்சாதான் பண்ண முடியும். இது சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக வேண்டிய அந்த உழைப்புல இவங்க ப்ராப்பர் டைம்ல இவங்க தங்களுடைய உழைப்பை கொடுக்காததுனால இவர்களுடைய துன்யாவும் போயிருச்சு, உங்களுடைய மறுமையும் போயிருச்சு. படிப்பினை தான். இப்ப சத்தியத்துக்கு ஒரு தேவை ஏற்படுற காலத்துல அந்த டைமுக்கு நீங்களும் நானும் வேலை செய்யலன்னு சொன்னாக்கா சத்தியம் ஒரு காலத்திலயும் வீணா போறது இல்லை. அன்னையோட இஸ்லாம் அழிஞ்ச போயிருச்சு இல்ல, அந்த உணர்வோட சேர்த்து நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருச்சு. ஆனா பாதிப்பு யாருக்கு, யாரு சப்போர்ட் பண்ணலையோ அவர்களுக்கு, அவர்களுடைய துனியாவும் போயிருச்சு, அவர்களுடைய மறுமையும் அவர்களுக்கு நஷ்டமானதை வந்துட்டு நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரியான படிப்பனைகளோட தான் கர்பலா நமக்கு முன்னாடி வரலாற்றுல ஒரு காலத்துல நடந்துட்டு போயிருக்கு. இது ஏதோ ஒரு இன்சிடென்ட், ஏதோ ஷியா சன்னி கிளாஸ்ல இருக்கிற ஒரு விஷயமா, ஏதோ ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய குடும்பம், அலி ரலியல்லாஹுவோட குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயமா பாக்குறவங்களுக்கு இது ஒரு ஹிஸ்டரியில ஒரு இன்சிடென்ட், அவ்வளவுதான். ஆனா இப்போ இந்த படிப்பினைகள் சில விஷயம் என்னுடைய அறிவுக்கு நான் பார்த்தது, இந்த உணர்வுகளும் படிப்பினைகளும் என்னுடைய அறிவில் இருந்து நான் பார்க்கிறேன். கர்பலா எனக்கு என்ன படிப்பினையை கொடுக்குதுன்னு. மற்றவர்களுக்கு இது மாறுபடலாம், வேற வேற படிப்பினைகள் கூட கிடைக்கலாம். நோக்கம் இதுதான். கர்பலா இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்களுடைய பார்வையில ஒன்னா இருக்கிற நிலையில ஒரு முஸ்லிமா இந்த ஷியா சன்னி இந்த மாதிரி செக்டேரியன் இதெல்லாம் இல்லாம தெளிவான சிந்தனையோட இஸ்லாமிய அடிப்படையில் அதை பார்க்கறப்ப நமக்கு இந்த மாதிரியான படிப்பினைகள் வந்துட்டு நமக்கு இருக்கு. ரொம்ப பேசிக்கான விஷயம் என்னன்னு சொன்னாக்கா இறைவனுடைய சட்டத்தை, இறைவனுடைய பொருத்தத்தை அடையணும்னு சொன்னாக்கா அது லேசில வீட்டுல உட்காந்துருந்தா கிடைக்காது. உயிர் போகணும்னா கொடுக்கணும், உடமை தான் போகணும்னா கொடுக்கணும், உறவினர்களை இழக்கணும்னா கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்தாக்கா இறைவனுடைய திருப்தி கிடைக்கும்னு சொன்னாக்கா அதுக்காக முயற்சி செய்யறதுக்கான அந்த உந்துதல் இஸ்லாமிய அந்த முழுமையான வடிவத்துல எந்த மாற்றத்தையும் அங்கீகரிக்க கூடாதுன்ற உணர்வு. ஏதோ பேங்க் தானே போனா போயிட்டு போகுது, எஜுகேஷன் செக்டர் தானே போயிட்டு போகுது, பர்சனல் லால தானே போனா போயிட்டு போகுதுன்னு எல்லாம் விட்டுட்டு இருக்கிற உணர்வை கர்பலா நமக்கு கற்றுக் கொடுக்கல. மாறாக இஸ்லாம் அதனுடைய முழுமையான வடிவத்துல நிலைநாட்டப்படணும். அதற்கான ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் அதுக்கான பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பை நிறைவேற்றுறதுக்கான உழைப்புல எதுவும் இழக்கிறதுக்கு ஒரு முஸ்லீம் தன்னை தயார்படுத்திக்கணும்ன்ற இந்த உணர்வை தான் கர்பலா கொடுக்குது. இந்த உணர்வை நமக்குள்ளும் ஏற்படுத்திக்கிறதுக்கான தௌஃபீக் அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் ஏற்படுத்தி தரணும்ன்ற பிரார்த்தனையோட நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.